अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतो वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः. பவித்ரேந்திரயானி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் அருளால் ஏகநாத் பாகவதத்தின் முதல் சாப்டரை நாம் முடித்துவிட்டோம். இப்போது 31 சாப்டர்கள் கொண்ட இந்த ஏகநாதி பாகவதத்தின் 2வது சாப்டரை நான் இப்போது ஆரம்பிக்க போகின்றோம். முதல் சாப்டர்ல இந்த ஆக்சுவலி 11வது ஸ்கந்தம் பாகவதத்துல என்ன இருக்கு அப்படின்னா, கண்ணன் பிறந்தது முதல் அவன் இறுதி காலம் வரை இருக்கின்ற அந்த பாகவத கதைகளில் 11வது ஸ்கந்தம் என்பது அவன் யாதவ குலத்தை அழித்துவிட்டு வைகுண்டம் செல்ல இருந்த நிலையிலே உத்தவர் எனக்கு ஏதேனும் சொல்ல வேண்டும் என்று கேட்க அங்கே உத்தவருக்கு ஒரு கீதை வழங்கப்பட்டது, உபதேசம் வழங்கப்பட்டது. அது உத்தவ கீதை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அதுதான் அந்த 11வது ஸ்கந்தத்துல இருக்கு. அந்த 16வது ஸ்கந்தத்தை ஏக்நாத் மகாராஜ் வந்து மராட்டி மொழியில வியாக்கியானம் செய்திருக்கின்றார். அதாவது மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறத விட மராட்டியில அவர் வந்து ஒரு பெரிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அதை நாம் ஜெமினியின் துணை கொண்டு தமிழ் மொழிபெயர்ப்பை படிக்கப் போகின்றோம். ஸோ கதைகள் அப்படிங்கிறதுனால நான் டைரக்ட் தமிழ் டிரான்ஸ்லேஷன் மட்டும் கேட்டிருக்கேன். தத்துவங்கள் வரும்போது ஆங்கிலமும் தமிழும் சேர்ந்து இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு கதைகள் அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரைட்டாகவே தமிழ் டிரான்ஸ்லேஷன் மட்டும் கேட்டிருக்கேன். அத்தியாயம் 2. தேவாதி தேவனே உமக்கு வெற்றி உண்டாகட்டும். குரு வடிவில் நீர் இனிமையாக விளங்குகிறீர். உமது கருணை பார்வை படும்போது இந்த அகிலமே ஆன்ம உணர்வோடு நிறைகிறது. ஆக்சுவலி ஒவ்வொரு அத்தியாயத்தின் முதலிலும் குரு வணக்கம் செலுத்திவிட்டு தான் ஆரம்பிக்கிறார். ஸோ ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல எந்த அளவுக்கு, ஏன்னா இது கிரந்தத்தின் ஆரம்பம் என்ற காரணத்தினால ரொம்பவே அந்த குருவை பற்றின ஒரு விஷயம் வந்திருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த செகண்ட் அத்தியாயத்துல அந்த அளவுக்கு எலாபரேட்டா இல்லை. ஆனாலும் ஒரு 20 ஓவிக்குதி குரு வணக்கமே போய்விட்டு அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகா ஆரம்பிக்குது. ஸோ அதன்படி இந்த ஃபர்ஸ்ட் ஓவில அவர் சொல்லுகிறார், தேவாதி தேவனே உமக்கு வெற்றி உண்டாகட்டும். குரு வடிவில் நீர் இனிமையாக விளங்குகிறீர். உமது கருணை பார்வைப்படும் போது இந்த அகிலமே ஆன்ம உணர்வோடு நிறைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அர்த்தம் நேரடியா தான் இருக்கு. என்ன புரிஞ்சுக்கலாம் எக்ஸ்ட்ராவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்னது தேவாதி தேவனுக்கு வெற்றி உண்டாகட்டும்னு சொல்லியிருக்காரு. வெற்றிக்கே வெற்றி உண்டாகட்டும்னு சொல்ற மாதிரி இல்லையா? ஏன்னா குரு அப்படிங்கிறவர் தத்துவமாகவே இருப்பவர். அப்படி இருக்கும்போது அவருக்கு வெற்றி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றோமே அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எவ்ரிடே நம்ம பேசும்போது ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு சொல்றோம். அதுக்கு என்ன அர்த்தம்? கண்ணனுக்கு வெற்றி உண்டாகட்டும் அப்படின்னு அர்த்தம். சரியா? கண்ணன் என்ன தோல்வியிலேயே இருக்கான், அவனுக்கு போய் வெற்றி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு யாரும் இது வரைக்கும் என்கிட்ட கேட்டதில்லை. அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணனுக்கு என்ன ஆசை? கண்ணனுக்கு ஒரே ஆசை நம்ம எல்லாரும் ஞானியா இருக்கணும்ன்றதுதான். அப்ப கண்ணனுக்கு வெற்றி உண்டாகட்டும் அப்படின்னா கண்ணனுடைய ஆசையை நிறைவேற்றட்டும். அப்போ நம்ம எல்லாருமே ஞானி ஆகணும் அப்படிங்கிறதான் இன்டைரக்ட்லி ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சொல்லும் போதே நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி குருவனுடைய ஆசையும் நாம் எல்லாம் அவரை போல் ஆக வேண்டும் என்பதை. ஸோ தேவாதி தேவதனே உமக்கு வெற்றி உண்டாகட்டும்னா உங்களுக்கு தீராத ஒரு தாகமாக இருக்கின்ற நாங்கள் எல்லாம் உங்கள் போல் ஆக வேண்டும் என்ற அந்த ஆசை நிறைவேறட்டும், அதற்கு வெற்றி உண்டாகட்டும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. ஓகேவா? குரு வடிவில் நீர் இனிமையாக விளங்குகிறீர். குருனாலே இனிமைதானா? அப்பனா ரஃப் அண்ட் டஃபா இருக்க மாட்டாங்களா, கோவப்பட மாட்டாங்களா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஆனா எத்தனைதான் கோபப்பட்டாலும் கடிந்து கொண்டாலும் ஈவன் அடித்தாலும் உதைத்தாலும் அது அனைத்தும் அந்த முழுமையான ஒன்னஸ் ஃபீலிலே நிகழப்படுத்துகிறது அல்லது அன்போடு நிகழ்த்தப்படுகிறது.
அந்த அன்போடும் ஒன்னஸ் ஃபீலோடும் நிகழ்த்தப்படுகின்ற ஒன்று இனிமையாக மட்டும்தானே இருக்க முடியும். ஸோ பிரம்மமே ஒரு உருக்கொன்று தோன்றினால், அன்பே ஒரு உருக்கொன்று தோன்றினால் அதற்கு குரு என்று பெயர் என்று சொல்கிறோம். அப்படிங்கிறப்போ அவருடைய ஆக்ஷன் என்னவா இருந்தாலும் அது கண்டிப்பாக இனிமையாகத்தான் இருக்கும். உமது கருணை பார்வைப்படும் போது இந்த அகிலமே ஆன்ம உணர்வோடு நிறைகிறது அப்படின்னா, ஏன்னா அவருடைய கருணைன்னா என்ன, நம்ம எல்லாரும் அவரை மாதிரி ஆகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கருணை. அவருடைய பார்வை படும்போது, இப்போ ஏற்கனவே ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் அத்தியாயத்திலேயே வந்து குருவனுடைய பார்வைப்பட்டாலே போதும், அவர் தொட்டாலே போதும், நாம அவரை தொட்டாலே போதும், இந்த மாதிரி ரொம்பவே எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதனால இப்ப மறுபடியும் அவர் பார்வை படும்போது அகிலமே ஆன்ம உணர்வோடு நிறைகிறது. அப்போ அவருடைய பார்வைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. அப்போ உடனே உங்களுக்கு குதர்க்கமா கொஸ்டின் கேட்க தோணும், அப்புறம் எதுக்கு எல்லாரும் அஞ்ஞானியா வாழ்றாங்க அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் அது அல்ல. அவருக்கு உண்மையிலேயே அந்த கருணை பார்வை படும்போது அகிலமே ஆன்ம உணர்வோடு நிறைந்து சத்பாவத்தோடு தான் நிறைந்திருக்கிறது அவர் பாயிண்ட் ஆஃப் விஷன்ல. நீ அஜ்ஞானியா இருக்கிறதுனால உனக்கு அது தெரியல அப்படிங்கிறதாக இருக்கலாமே தவிர, அவரை பொறுத்த வரைக்கும் அனைவருமே, ஏன்னா பிரம்ம ஞானிக்கு அனைவருமே பிரம்ம ஞானிகளாகவே தெரிவர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல அகிலமே ஆன்ம உணர்வோடு நிறைவதாகத்தான் அவருக்கு தெரியும். இங்க நமக்கும் தெரியும்னு என்று சேர்ந்தே போட்டிருக்கிறது. கொஞ்சம் பக்தி பாவம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது புரியும் அப்படிங்கிற மாதிரி வேணா எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஒன். இந்த உலகில் வாழும் ஒருவன் உம்மை முழுமையாக நம்பினால் அவனை நீர் விசுவாசி என்று அழைக்கிறீர். அந்த நம்பிக்கையினால் நீர் மகிழ்ந்து அவனுக்கு உமது திருவடிகளிலே புகலிடம் அளிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓவிக்கு விளக்கம் கொடுப்பதாக அமைகிறது இரண்டாவது ஓவி. அதாவது ஃபர்ஸ்ட் ஓவி அவருக்கு ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னார். சரியா? அப்ப எப்போ ஜெயம் உண்டாகும் அப்படிங்கிறதும், அவரது கருணை பார்வை அப்படிங்கிறது படும்போது எப்படி உலகமே சத்பாவத்தில் நிறைகிறது அப்படிங்கிறதெல்லாம் எப்படி அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கதா நான் ஃபீல் பண்றேன். இந்த உலகில் வாழும் ஒருவன் உண்மை முழுமையாக நம்பினார். ஏன்னா அவர் வந்து அவருடைய கருணை பார்வை அப்படிங்கிறது இன்ஸ்டன்ட்ல ஒண்ணு ஞானி ஆக்கிடும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆனா நீ நம்பணுமே. உலகத்துள்ள அத்தனை பேரையும் நொடியில் ஞானியாக்கிவிடும் வல்லமை அவர்களுடைய கருணை பார்வைக்கு இருக்கின்றது. ஆனால் நீ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலோ நம்பவில்லை என்றாலோ ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஸோ அதை தான் டைரக்டாவே சொல்லிட்டாரு. ஸோ முழுமையாக நம்புபவனுக்கு விசுவாசி என்று பெயர் வருகிறது. சரியா? அந்த நம்பிக்கையினால் நீர் மகிழ்ந்து அவனுக்கு உமது திருவடிகளில் புகலிடம் அளிக்கிறீர். திருவடிகளில் புகலிடம் அளிக்கிறீர் அப்படிங்கிறத விட ஞானி ஆக்குகின்றீர், அவரை போலே ஆக்குகின்றீர், பிரம்ம ஞானத்தை கொடுக்கின்றீர் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். திருவடிகளில் புகலிடம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் வேற? ஸோ அவரும் தானும் வேறு வேறு அல்ல என்று முழுமையான அத்வைத பாவத்திலே அவரையும் நிறைத்து விடுகிறார் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? உமது திருவடி தாமரைகளின் கருணை பார்வையால் நான் மற்றும் அது நான் அகங்காரம் சோகம் பாவம், நான் எனது அப்படின்னு சொல்லலாம், அது நான் அப்படிங்கிறதுக்கு பதிலா. ஓ, சோகம் அப்படின்னா அது நான் தான். ஓகே ஓகே. நான் மற்றும் அது நான் என்ற முடிச்சுக்கள் அவிழ்ந்தன. நான் உடனடியாக உமது பேராற்றலில் ஐக்கியமானேன். ஓகே ஓகே ஓகே, இப்ப புரியுது. கொஞ்சம் டிஃப்ரெண்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அவருடைய திருவடி தாமரைகளின் கருணை பார்வையால் அப்படின்னு நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்க முழுமையான நம்பிக்கையோட அவருடைய காலில் விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப திருவடி தாமரையில நீங்க விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க முழுமையாக சரணாகதி ஆகிறீங்கன்னு அர்த்தம். இதை நீங்க பண்ணும்போது பாருங்க, கருணை பார்வை எப்பயுமே எல்லாருக்கும் தான் இருக்கு. ஆனா அந்த கருணை பார்வை நம்ம கிட்ட வேலை செய்யணும்னா நீ அவர்கிட்ட சரண்டரா இருக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்ப நீ சரண்டர் ஆயிட்ட உடனே இப்ப என்ன ஆகுதுன்னா, கருணை பார்வை அப்படிங்கிறது நம்மளை என்னவா ஆக்குது அப்படிங்கறது அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நான் அது நான் என்ற முடிச்சுக்கள் அமைந்தன. அது என்னது? நான் அது நான். மராட்டியில என்ன சொல்லியிருக்காரு? அகம் ஷோகம். அகம்னா நானு, ஷோகம்னா அது நான். நான் அதுவா இருக்கின்றேன், தத்துவமசி அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் கேள்விப்பட்டிருப்பேங்க. சிவோகம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேங்க, நானே சிவம். ஸோ சோகம் அது நான். ஸோ இந்த முடிச்சுக்கள் அவிழ்ந்தன.
நான் உடனடியாக உமது பேராற்றலின் வைக்கியற்றுக்குள் ஐக்கியமானேன். தி மொமெண்ட் when you surrender you become a பிரம்ம பாவத்துல அதாவது நீ பிரம்மமாகவே மாறிவிட்டு அவரோடு ஒன்றாக கலந்து மோட்சத்தை அடைந்து விட்டாய் அப்படின்னே சொல்றாரு. சரியா? அது எவ்வளவு அழகா சொல்லியிருக்காருன்னா, அப்ப அந்த மோட்சத்திற்கு தடையாக இருக்கிறது எது? முதல் தடை அஜ்ஞானம், அடுத்த தடை ஞானம். ஞானம் அஜ்ஞானம் ஆகிய 2 தடைகளும் நீங்கி உடனடியாக மோட்சம் சித்திக்கின்றது அப்படின்னு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு பாருங்க. நான், இது அஜ்ஞானம், அகங்காரம், மற்றும் அது நான் பிரம்மம், நான் சிவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நான் ஆத்மா. சோ இதுதான் இங்கே அது நான் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். சரியா? சோகம், சிவோகம், அகம் பிரம்மாஸ்மி, இதெல்லாமே அது நான். அதுவும் கூட எதற்காக? அஜ்ஞானத்தை விரட்டுவதற்காகத்தான் ஞானம் வேண்டும். ஆனால் ஞானமும் ஒரு பந்தம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே அடிக்கடி பேசிட்டு இருக்கோம். சரியா? ஏன்னா ஞானமும் மாயையில தானே இருக்கு. அஜ்ஞானத்தை விரட்டுவதற்காக ஞானம் என்ற மாயை அவசியப்படுகிறது அப்படின்னு வேணா வச்சுக்கலாமே தவிர அதுவும் பந்தமாகத்தான் இருக்கின்றது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஞானம் பயில்வதே நின் பந்தம்னு சொல்லிட்டு காலையில அஷ்டாவகிர கீதையில படிக்கும்போது நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அப்போ நான் பிரம்மம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறது எது பேசிட்டு இருக்குன்னா மனசுதான் பேசிட்டு இருக்கு, புத்தி தான் பேசிட்டு இருக்கு. அது நீ பேசினாதான் பிரம்மமா? வேண்டாம், பிரம்மமா இருந்துகிட்டு நான் பிரம்மம்னு நினைக்கணும்னு அவசியம் இருக்கா? அப்ப நினைக்கிறேன்னா அப்ப நீ அதை விட்டு வேற என்ன நீ நினைச்சிட்டு இருக்கியா? அதுவாகவே இருக்கின்ற அது தன்னை நினைத்து கொண்டால்தான் அது அதுவாக இருக்குமா என்றெல்லாம் நாம் கேள்வி கேட்போம் அல்லவா? சோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது அது என்ன சொல்லுவாங்கன்னா பரோட்ச ஞானம், பரோட்ச ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது பரோட்ச ஞானம். அப்படின்னா தியரட்டிக்கலி எல்லாமே புரிஞ்சிருச்சு, நான் பிரம்மங்கிறது விளங்கிடுச்சு, ஆனா இன்னும் பிரம்மம் ஆகல. ஆனால் நான் பிரம்மங்கிறத நம்ம மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கிறான், நிதித்தியாசனம் பண்ண ஆரம்பிக்கின்றான். ஒன் பர்டிகுலர் பாயிண்ட் பிரம்மாகவே ஆகிவிடுவான். ஆனதுக்கு அப்புறம் இங்க நான் பிரம்மம் அப்படின்னு சொல்றதுக்கு அவசியம் இல்லை. சொன்னா அது ஒரு பெரிய முடிச்சா மாறிடும், அது உங்களுக்கு ஒரு பெரிய தடையாக மாறிவிடும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சோ தேர்ஃபோர் அழகா சொல்றாரு, தி மொமெண்ட் when you surrender to him you will become மோக்ஷா. பிரம்ம பாவத்தை அடைந்து விடுவாய், பூரண பிரம்ம பாவத்தை அடைந்து விடுவாய், பரோட்ச ஞானத்தையே அபரோக்ஷ ஞானத்தையே அடைந்து விடுவாய் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான்கிறது அகங்காரம் மற்றும் அது நான் அப்படிங்கிறது ஞானம். அஜ்ஞானமும் நான், அஜ்ஞானம் மற்றும் ஞானம் என்ற முடிச்சுக்கள் அவிழ்ந்தன. இன்னும் ரெண்டுமே மாயால தானே இருக்கு. அப்போ டோட்டலா மாயை அப்படிங்கிறது மாயைங்கிற முடிச்சு விழுந்துருச்சு. நான் உடனடியாக உமது பேராற்றலின் வயிற்றுக்குள் ஐக்கியமானேன் அப்படின்னா நான் கண்ணன் குரு யாரு? குருனாலே பிரம்மன் தானே. நான் உங்களோட ஐக்கியமானேன், நான் பிரம்மமானேன் அப்படிங்கிறத இந்த 3வது கோவில சொல்லியிருக்காரு. 4வதுல உமது ஆத்ம மாயையை நான் ஆராய்ந்து பார்த்தபோது உமக்குள் ஒரு தந்தையின் பரிவு இருப்பதை கண்டேன். இது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். சரி, இப்போ குருவின் அன்பை பற்றி வர்ணிக்க வேண்டும். இப்ப குரு யாரு? குருவும் கிட்டத்தட்ட ஈஸ்வரனும் ஒண்ணு அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா அந்த கண்ணனுடைய அன்பு அவ்வளவும் ஈக்குவலா ஒருத்தர்கிட்ட இருக்குன்னா அது குருவாக இருக்கின்ற ஒரு ஞானி கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். ஓகேவா? அப்போ உமது ஆத்ம மாயையை நான் ஆராய்ந்து பார்த்த போது ஏக்நாத் சொல்றாரு, இப்போ பிரம்மத்தினுடைய மாயை தான் இந்த உலகமா இருக்கு. இந்த பிரம்மத்தினுடைய மாயையில தான் குருவேஷமாக இருப்பதும் பிரம்மம் தான், சிஷ்யர்களாக இருப்பதும் பிரம்மம் தான், எல்லாமே இங்க பிரம்மம் தான். சரியா? இப்போ மாயையை நான் ஆராய்ந்து பார்த்த போது உமக்குள் ஒரு தந்தையின் பரிவு இருப்பதை கண்டேன். இது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். சரியா? அப்போ குருங்கிறதும் மாயையில ஒரு வேஷம்தான்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஈஸ்வரனும் மாயையில ஒரு வேஷம்தான்றத புரிஞ்சுக்கணும். ஜீவன் அப்படிங்கிறவன் ஒரு லிமிடெட் கான்சியஸ்னோடு இருக்கக்கூடிய ஒரு வேஷம். ஈஸ்வரன் அப்படிங்கிறது அன்லிமிடெட் கான்சியஸோடு இருக்கக்கூடிய ஒரு வேஷம். அல்டிமேட் கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஒரு வேஷம். அவ்வளவுதானே டிஃபரன்ஸே தவிர எதுவும் மாயைக்குள்ளதான் இருக்கு, இதுவும் மாயைக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அறிந்த ஒரு விஷயம்தான். ஏன்னா மாயைக்குள்ள இருக்கிறவங்கள மாயைக்குள்ள இருக்கிறவங்க தானே மீட்டெடுக்க முடியும். கனவில் பட்ட காயத்தை கனவிலே மருந்து போட்டு தானே ஆற்ற முடியும். கனவில் பட்ட காயத்தை ஆற்றுவதற்கு நீ நினைவுலா போட முடியும்? முடியாதுல்ல. அந்த மாதிரி நீங்க இந்த மாயைக்குள்ள நம்ம இருக்கும்போது அந்த பிரம்மமே ஈஸ்வரனாகவும் குருக்களாகவும் இங்கே
மாயைக்குள் வந்து நம்மை மாயையிலிருந்து கரையேற்றுவதற்காக வந்திருக்கின்றன அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம், தப்பில்லை. சரியா? அப்படி இருக்கும்போது மாயையில என்ன வேஷத்துல வர்றாரு? குரு வேஷத்துல வர்றாரு. அந்த குரு வேஷத்துல இவர் ஆராய்ச்சி பண்ணா என்ன தெரியுது அப்படின்னா, தந்தையின் பரிவு இருப்பதை கண்டே. இது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் என்று ஆச்சரியப்படுகிறார். தந்தையின் பரிவு அப்படின்னா என்ன? தாயின் பரிவு, தந்தையின் பரிவு. தாயின் பரிவு எப்படி இருக்கும்? மகன் எவ்வளோ குசும்பு பண்ணாலும், சேட்டை பண்ணாலும், என்னதான் வந்து இல்லீகலா ஆக்டிவிட்டிஸ் பண்ணா கூட தன் மகனை அவளால் வெறுக்கவே முடியாது. இது தாயின் பரிவு அப்படின்னு சொல்லலாம். தந்தையின் பரிவு எப்படி இருக்கும் அப்படின்னா, அது கொஞ்சம் அதுவும் வேற லெவல் அன்புதான். ஆனா கண்டிக்கும் தோரணையில் இருக்கும். நீங்க தாயின் பரிவை வேணா ஈஸ்வரனுக்கு கம்பேர் பண்ணலாம். பட் தந்தையின் பரிவு குரு கிட்ட கண்டிப்பா இருக்கும். ஏன்னா தவறை சுட்டி காட்டுபவன் யார் அப்படின்னா தந்தை. நீ எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பவன் யாருன்னா தந்தை. ஒரு வழிகாட்டியாக இருப்பவன் யாருன்னா தந்தை. அப்போ ஒரு பிள்ளைக்கு ஒரு தெளிவான வழிகை காட்டக்கூடிய ஒரு கைடன்ஸாக முதலாவதாக யாருன்னா அன்பு காட்டுவாள் தாய், இல்லைன்னு சொல்லல. ப்ராப்பரான வழிகாட்டியாக யார் இருக்கக்கூடும்னா ஒரு தந்தை இருக்கக்கூடும். மேபி அந்த அசம்சன்ல ஏக்நாத் எழுதி இருக்கிறதா எனக்கு தோணுது. ஸோ தந்தையின் பரிவை கண்டேன், எனக்கு எத்தனை ஆச்சரியமாக இருக்கின்றதே அப்படின்னு சொல்லிட்டு 4ல சொல்லியிருக்காரு. 5ல உலகில் தாய் மற்றும் தந்தை தனித்தனியாக இருப்பார்கள். ஆனால் ஏக்நாத் ஆகிய நான் என் குருவான ஜனார்த்தனிடம் தாய் மற்றும் தந்தை இருவரையும் ஒன்றாக காண்கிறேன். நான் அவரிடம் ஒரு குழந்தையாக இருக்கிறேன். என்ன தாய் தந்தை? நம்ம கண்ணனையும் மௌலியும் எப்படி எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். தாயா பாரு, தந்தையா பாரு, காதலனா பாரு, கணவனா பாரு, மனைவியா பாரு, நீ பெற்ற பிள்ளையா கூட பாரு, இல்ல அண்ணாவா பாரு, தங்கையா பாரு. ஸோ தெர் இஸ் நோ லிமிட்டட் டு ட்ரீட் ஹவு ஹி இஸ், ஹவு தி வே வி கேன் ட்ரீட் தம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நான் எப்படி ட்ரீட் பண்றேன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்க. எல்லாமாகவும் அவர்கள் நமக்கு இருக்கிறார்கள் என்பதால நாம எப்படி ட்ரீட் பண்ணாலும் அவங்களுக்கு பொருந்தும்னு அர்த்தம். சரியா? அது எப்படி தாய் தாயா மட்டும்தான் இருக்க முடியும், தந்தை தந்தையா மட்டும்தான் இருக்க முடியும். அது தாய் தாயா மட்டும்தான் இருக்க முடியும், தந்தை தந்தையா மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் ஒரு குரு அத்தனையுமாகவும் இருப்பார். தாய் தந்தைன்னு இவர் சொல்லியிருக்காரு. நீங்க யூ கேன் டேக் ஃபார் ஆல் தி ரிலேஷன்ஷிப்பாகவும் இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அங்கே ஒரு தவறும் இருக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே அந்த தாயின் பரிவும் இவருக்கு கிடைக்குது, தந்தையின் கண்டிப்பும் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கணும். ஆனா பொதுவா எல்லாருக்கும் 2 தனித்தனியா இருப்பாங்க. ஆனால் என் ஜனார்த்தனிடம் மட்டுமே தாயையும் தந்தையும் ஒன்றாக கண்டேன் என்று ஏக்நாத் மகாராஜ் சொல்லியிருக்கிறார். அதனால தன்னை குழந்தையாக பாவித்துக் கொள்கிறார். நான் அவரிடம் ஒரு குழந்தையாக இருக்கிறேன். தாய் தந்தை இருவரின் அன்பையும் ஒன்றாக கொண்டு நீர் இந்த குழந்தையை வளர்க்கிறீர். ஒவ்வொரு நாளும் ஆத்ம ஞானத்தின் புதிய விழாக்களை மற்றும் கொண்டாட்டங்கள் நடக்கின்றன. இப்போ குரு என்ன பண்றாருன்னா தாய் தந்தை அப்படின்ற இந்த 2 அன்புகளையும் ஒரு சேர வழங்குகிறார். ஒரு சேர வழங்கி எப்படி வளர்க்கிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவா எல்லா தாய்மார்களும் தந்தைமார்களும் வளர்க்குற மாதிரி இந்த ஜனார்த்தனன் ஆகிய தாய் தந்தை வளர்க்கல. இந்த ஜனார்த்தனன் தாய் தந்தை எப்படி வளர்க்குதாமா இவரை? ஒவ்வொரு நாளும் ஆத்ம ஞானத்தின் புதிய விழாக்கள் மற்றும் கொண்டாட்டங்கள் நடக்கின்றன. அப்படின்னா அவர் சின்ன வயசுல இருந்தே அவர் ஆத்ம ஞானத்தை போதித்து வளர்க்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஆத்ம ஞானம் அப்படின்னா என்ன? பகவத்கீதை தான். இதுல அடுத்து சொல்ல போற உத்தவ கீதை தான் அல்லது வேதங்கள் தான். ஸோ இப்படி அந்த உச்சகட்ட ஆன்மீக தத்துவங்கள் அனைத்தையுமே போதித்து இந்த குழந்தையை வளர்க்கிறாராமா. ஏக்நாத் அப்படிங்கிற அந்த குழந்தையை மற்ற அம்மா அப்பாக்கள் மாதிரி இல்லாம இந்த ஞானம் என்ற ஒரு முத்துக்களோடு அது விழாக்கள் மற்றும் கொண்டாட்டங்கள்னு எக்ஸ்ட்ரா சூப்பர்பா பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்காரு. எப்பயுமே ஒரு புதுசா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போது அது ஒரு பெரிய விழாவாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் ஏற்கனவே. இன்னொரு தடவை சொல்றேன். நாங்க பாலிடெக்னிக் படிக்கும்போது, இன்ஃபேக்ட் பாலிடெக்னிக் ஃபர்ஸ்ட் இயர்ல தான் ஏன் படிக்கிறோன்னே எங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லலாம். அது வரைக்கும் ஏன் படிக்கிறோன்னே தெரியாது. பட் இந்த மாதிரி படிக்கிற விஷயங்கள் வாழ்க்கைக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதே அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது.
ஒரு இன்ஜினியரிங் அப்படிங்கிற சப்ஜெக்ட் எடுத்தோம் அப்படின்னா அங்கே வந்து அது எப்படி ரியல் லைஃப்ல அப்ளிகேஷன் பண்றோம் அப்படிங்கிறது புரிய ஆரம்பித்தது. அதனுடைய விளைவு எந்த ஒரு சப்ஜெக்ட் ஆனாலும் அதை ஆழமாக ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷனோட நம்ம புரிந்து படிக்க ஆரம்பிக்கும் போது அது ஒரு வேற லெவல் ஆனந்தத்தை தரும் அப்படின்னு சொல்றேன். ஒரு மெட்டீரியல் நாலேஜே நமக்கு அவ்வளோ பெரிய விழாக்கள் கொண்டாட்டங்கள் மாதிரி இருக்கு அப்படின்னா அப்போ இந்த ஆன்மீக நாலேஜ் நமக்கு எவ்வளவு ஒரு விழாவாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்காதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் பை மியர் அண்டர்ஸ்டாண்டிங்கே நான் சொல்லிட்டு இருக்கேன், சரியா? அண்ட் பை தி வே நாங்க முடிச்சதுக்கு அப்புறம் பாலிடெக்னிக் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தாகம் குறையல. ஸோ நிறைய கத்துக்கணுன்ற ஆசை வருது. அதனால நாங்க வந்து ஏஎம்ஐ படிக்கலாம்னு சொல்லிட்டு மேல போறோம். அங்க படிக்கும்போது மறுபடியும் அங்கேயும் கூட முழுமையாக புரிந்து கொண்டு படிக்க வேண்டும் என்ற தாகத்தில் தான் போறோமே தவிர எங்களுடைய எய்மே வேற இல்லையா, உங்களுக்கு தெரியும். ஸோ வி ஆர் நாட் எய்மிங் டு கெட் அ சர்டிஃபிகேட், ஜஸ்ட் டு கெயின் தி நாலேஜ் வி ஆர் கோயிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த நாலேஜ் கெயின் பண்ணதனுடைய நோக்கம் அஃப்கோர்ஸ் அப்போ வந்து பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் எங்களுடைய எய்ம் என்னவா இருந்ததுன்னா நாலேஜ் கெய்னிங். அது மெட்டீரியல் நாலேஜ் அதை கெயின் பண்ணும்போது அவ்வளோ ஒரு கிட்டா இருந்ததுன்னு சொன்னோம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லியிருந்தேன், எங்களுடைய ஆசிரியர் சரியா எடுக்கல. பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா ஹவு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இஸ் ப்ரொடியூஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் சுத்தமா அவருக்கு ஒரு லேடி மேடம் தான் புரிய வைக்க தெரியல. அவங்களுக்கு எனக்கு புரியல அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் திருப்பி வந்து ரூம்ல வந்து என்னுடைய ரூம்மேட் வந்து இன்னொரு ஆசிரியரிடம் ஒரு நோட்ஸ் வாங்கி வச்சிருக்கான். அதுல அந்த நோட்ஸ்ல நான் ஒரு தடவை வாசிச்சு பார்க்கும்போது வேற லெவல் எக்ஸ்பிளனேஷனை கண்டு மேசிலிருத்து போனோம். அப்பெல்லாம் அடைந்த ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லைன்னு சொல்லலாங்க. மிக கடினமான ஒரு வஸ்துவை புரிஞ்சுக்கும் போது அப்படி ஒரு மகிழ்ச்சி, அப்படி ஒரு ஆனந்தம். அதுவும் முதல்ல அந்த மோட்டார் எப்படி ஓடுது அப்படின்னு எனக்கு தெரியல. எங்க வாத்தியார் வந்து சொல்லி கொடுத்தாரு, எனக்கு புரியல. திருப்பி வந்து சார் எனக்கு புரியலன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ என்ன தனியா வந்து பாடுறா அப்படின்ட்டாரு. திருப்பி நான் மாஸ்டர் ரூம்ல போயிட்டு தனியா போய் பார்த்தேன். நீ தான் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் தானே, உனக்கு எலக்ட்ரிக்கல் மோட்டர் எப்படி ஓடணும்னு தெரியலன்னா என்ன அர்த்தம்? ஏங்க என்னுடைய எந்த மிஷினும் உங்க மோட்டர் இல்லாம ஓடாது. மோட்டர் இல்லைன்னா எங்க மிஷினே ஓடாது. அப்படின்னா மோட்டர் எப்படி ஓடுதுன்னு தெரியாம நான் எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்டவன, சரி வா இவ்வளவு ஆசைப்படுறியே அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அக்கார்டிங் டு பேரடி லா, அக்கார்டிங் டு ஃபிளெமிங்ஸ் லா அப்படின்னு ஒவ்வொன்றா ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொன்றும் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணதை நானும் கூர்ந்து கவனிக்கிறேன். சார் புரியல சார்னு சொல்ல ஆரம்பித்ததும், அண்ணா எனக்கு நேரம் இல்லை, நீ பாலிடெக்னிக் எல்லாம் முடிச்சுட்டு சவாசமா வா, நான் உனக்கு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்போ ஒரு மெட்டீரியல் நாலேஜ் தாகம் இருக்கிறவனுக்கே ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியலன்னா வருத்தமா இருக்கு, புரிஞ்சுக்கும் போது ஆனந்தமா இருக்கு. அப்ப ஆன்மீக விஷயங்கள் கத்துக்கும் போது அது எவ்வளவு பெரிய விழாவாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கும் என்பதை சொல்லவா வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த கதையில அந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து அந்த நோட்ஸை பார்த்து தெரிஞ்சவொடனே அவ்வளவு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காக எந்த வாத்தியார் அந்த நோட்ஸை எழுதினாருன்றதை தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட போயிட்டு ஒரு நன்றி சொல்றக்கூடிய அளவிற்கு எங்களுக்கு ஒரு தாகம் வளருது அப்படின்னா, அப்போ ஒரு மெட்டீரியல் நாலேஜ் கொடுத்தவனுக்கே நம்ம சரண்டர் ஆகணும்னு தோணுதுன்னா இந்த ஆத்ம ஞானத்தை கொடுக்கிறவனுக்கிட்ட என்னமா ஒரு ஃபீல் கிடைக்கும், அது எப்படி ஒரு விழாவாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கும் என்பதை நீங்களாக புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? அடுத்தது, சிவன், சக்தி, கணேசன், விஷ்ணு, சூரியன் என பலவிதமான தெய்வ வடிவங்களை அணிகலன்களாக எனக்கு அணிவகுத்து அழகு பார்க்கிறீர். அணிகலன்களாக எனக்கு அணிவித்து அழகு பார்க்கிறீரா? நான் என்னமோ குருவைத்தான் எல்லா தெய்வங்களாகவும் போற்றுகிறாருன்னு பார்த்தா இது என்னமோ வித்தியாசமா சொல்றாரு. சிவன், சக்தி, கணேசன், விஷ்ணு, சூரியன் என பலவிதமான தெய்வ வடிவங்களை அணிகலன்களாக எனக்கு அணிவித்து அழகு பார்க்கிறீர் அப்படிங்கிறாரு. அப்ப சிஷ்யனை சிவனாக்கி பார்க்கிறாரு, சக்தியாக்கி பார்க்கிறாரு, கணேசனாக்கி பார்க்கிறாரு. நம்ம ஏக்நாத் மகாராஜ அந்த குருவானவர் இத்தனை தெய்வங்களாக மாற்றி அணிகலன்களாக அணிவித்து அப்படின்னா மாற்றி அழகு பார்க்கிறார். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சிவனுடைய குணாதிசயங்கள், சக்தியினுடைய குணாதிசயங்கள், கணேசனுடைய ஞானம், விஷ்ணுனுடைய அன்பு, சூரியனுடைய சக்தி, இப்படி எல்லாவற்றையும் அந்த சிஷ்யனுக்கு வழங்கி கொடுத்து அவனை அப்பேற்பட்டவனாக மாற்றி அழகு பார்க்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈச் தெய்வா ஹஸ் காட் இட்ஸ் ஓன் பவர். இப்போ உதாரணமா லக்ஷ்மின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா செல்வத்தை கொடுப்பாள், சரஸ்வதினு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தெய்வம் வந்து நாலேஜ், அதாவது படிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு பர்டிகுலர் போஸ்ட் கொடுக்கப்பட்டுள்ளது இல்லையா?
இவனுக்கு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்கிறாராம். இப்ப எல்லா தெய்வங்களுமாக இவனை மாற்றி அழகுபடுத்துகிறார் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்தது என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இவ்வாறு உமது லீலையினால் எனக்கு ஞான ஆபரணங்களை அணிவித்து அந்த கோலத்தை உமது கருணை பார்வையால் மீண்டும் மீண்டும் பார்த்து மகிழ்கிறீர். அதே தான் நான் சொன்னதுதான். ஸோ இந்த மாதிரி அவர் லீலை பண்றாரு. யாரு? குரு லீலை பண்றாரு. எனக்கு ஞான ஆபரணங்களை அணிவித்து. ஸோ ஞான ஆபரணங்கள்னு என்னென்ன ஞான ஆபரணங்கள்? எல்லா தெய்வீக சக்திகளினுடைய எல்லா குணங்களையும் ஆபரணங்களாக சிஷியனுக்கு அணிவிக்கிறாராம். அணிவிச்சு பார்த்து பார்த்து ஆசைப்படுறாராம். இந்த ஒரு தாய் வந்து தன் குழந்தைக்கு எல்லா நகைகளையும் போட்டு போட்டு ஆசைப்படும்ல, அந்த மாதிரி. ஏன்னா நான் தான் அவங்களுக்கு குழந்தைன்னு வேற சொல்லிட்டாரு. அவங்க தான் எனக்கு அம்மா அம்மான்னு சொல்லிட்டாரு. அதனால அவங்க எல்லாரும் மற்ற குழந்தைகளுக்கு வந்து வெறும் தங்க நகை தான் போடுவாங்க. இவருக்கு ஞான ஆபரணங்களை போட்டு அந்த குழந்தையை பார்த்து அந்த ஜனார்த்தன மகராஜ் மீண்டும் மீண்டும் பார்த்து மகிழ்கிறாராம். அப்பேற்பட்ட பாக்கியம் படைத்தவன் அப்படின்னு சொல்லி ஏக்நாத் மகாராஜ் புகழாரம் சூட்டுகிறார். ஏக்நாத் மகாராஜோடைய அபங்கத்துல ஒண்ணு சொல்லியிருக்காரு. என்னுடைய ஜனார்த்தன மகாராஜ் வந்து எப்படி என்னைய பூர்ணமாக்குறாரு, அதுக்கான ரகசியத்தை சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நீங்க சொல்றத பார்த்தா இந்த சிவன், சக்தி, கணேசன், விஷ்ணு, சூரியன், இததான் கொடுத்தாராம். அந்த நாமத்தை தான் கொடுத்தாராம். ஸோ ஏதோ விவேக வைராகியத்தை கொடுக்குறேன் போ அப்படின்னு அவர்கிட்ட சொல்லையா, ஞானத்தை கொடுக்குறேன் நீ போ அப்படின்லாம் சொல்லி அவரை அனுப்பலையாம். கொடுத்தது இதுதான் அப்படிங்கிற மாதிரி அபங்கத்திலயும் இருக்கு. இது அதாவது பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாதான் இந்த பில்டிங் இன்னும் நல்லா ஏத்த முடியும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இந்த உடனே எல்லாம் பூர்ணத்துவத்தை கொடுத்துடல. வந்து இந்த மாதிரி நாமத்தை கொடுத்து சில லீலைகள் பண்ணிதான் மேல ஏத்துனாரு, பூர்ணன் ஆக்கினாருன்னு அவரே அவருடைய அபங்கத்துல வந்து சொல்லியிருக்காரு. இருக்கலாம், நீ சொன்னதையும் எடுத்துக்கலாம். பட் கொஞ்சம் அட்வான்ஸ்டா எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா தெய்வ வடிவங்களை அணிகலன்களாக அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஸோ மராட்டியில என்ன சொல்லியிருக்கு? ஐஷா அலங்கார பகுவஷு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவ விஷ்ணு அப்படின்னு சொல்லி இப்போ தெய்வ வடிவங்களை அணிகலன்களாகவே எனக்கு அணிவித்து அப்படிங்கிறதுல நாமாவை மட்டும் கொடுத்தார் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலாகவே எனக்கு தோன்றுகிறது. அவருடைய அனைத்து குணங்களையுமே அப்படின்னு இவருக்கு கொடுத்துட்டார். சிவனுடைய குணங்கள், சக்தியினுடைய குணங்கள், கணேசனுடைய குணங்கள், விஷ்ணுனுடைய குணங்கள், நாமத்தை கொடுத்தார் அப்படிங்கிறதோட அவருடைய குணத்தையே கொடுத்து அவனுக்கு ஆபரணமாக போட்டு அழகு பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். இல்லைன்னா அவர் நாமத்தை சொல்ற அழகை பார்க்கிற மாதிரி இருக்கும். இந்த குணத்தை பார்த்து இவரை ரசிக்கிறார் அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் பெட்டரா எனக்கு புரியுது. அப்படிதான் நான் போட்டிருக்கு அதுல. அதாவது நான் உள்ள வந்து உருக்கத்தோட தான் அந்த நாமா சொல்ற மாதிரி தான் போட்டிருக்கு. ஓகேமா. குழந்தைக்கு நகை அணிவித்தால் அதன் மகிழ்ச்சியை குழந்தை அறியாது. அதை அணிவித்த தாயே தான் அந்த இன்பத்தை அனுபவிப்பாள் அல்லவா? அதுபோல என் குரு ஜனார்த்தனரே இந்த ஞானத்தின் சுகத்தை அனுபவிக்கிறார். ஏன்னா அப்பப்பப்பா இதெல்லாம் ஒரு செம்மையான ஒரு அவோவி. அதாவது உனக்கு நகையை போட்டோம்னா என்ன ஆகும்? நமக்கெல்லாம் என்ன ஆகுது? நமக்கு ஞான அணிகலங்களை போட்டது வந்து செருக்கு வந்துடுது. சரியா? ஈகோ வந்து தலைக்குது. எனக்கு எல்லாம் தெரியுமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஞானம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நமக்கு தலைக்கு மேல ஈகோ வேற வந்து உட்காந்துருது. சரியா? ஆனா இவர் குழந்தையாமா. குழந்தைக்கு என்னதான் தங்க நகையை போட்டாலும் இப்ப நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் நகையை போட்டாதான் உனக்கு ஆசை வரும். சரியா? அந்த குழந்தைக்கு நீ என்னதான் நகையை போட்டாலும் குழந்தைக்கு அது நகைன்னே தெரியாது. ஆனா அத்தனை நகைகளையும் அணிந்து கொண்டிருப்பதை யார் ரசிக்க போறாங்கன்னா குரு தான் ரசிப்பாராம். அந்த மாதிரி இவருக்குள்ள எல்லா ஞானமும் புகுந்துருச்சு. இந்த எல்லா ஞானமும் எனக்கு புகுந்துருச்சுன்றதே எனக்கு தெரியாது. நான் ஞானிங்கிறதே எனக்கு தெரியாது. நான் குழந்தை. என்ன அவர் ஞானியாக்கி அவர் வச்சிட்டு இருக்காரு, எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு அழகா கேட்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த ஓவி. ஸோ இட் இண்டிகேட்ஸ் தட் ஹவ் ஈகோலெஸ் தி ஏக்நாத் மகாராஜஸ். ஏன்னா அந்த குரு தனக்கு எல்லாம் கொடுத்து விட்டார். ஆனால் அவரை கொடுத்து விட்டு அவரே ரசிக்கிறார், அவரே ஆனந்தப்படுகிறார். இங்க நானே இல்லையே. நான் ஞானத்தை கற்றுக்கொண்டேன் என் குருவிடம் அப்படின்னு சொன்னா கூட அந்த நான் வந்துருச்சு. என் குருவால் நான் ஆனந்தமாக வாழ்கிறேன் கூட நான் வந்துருச்சு. இங்க நானே இல்லை. அவரு ஞானத்தை கொடுத்துக்கிறாரு, அவரா மகிழ்ந்துக்கிறாரு. இங்க நான் எங்க இருக்கேன்? அந்த குழந்தைக்கு வந்து நீ என்னதான் நகையை பூட்டி இருந்தாலும் அந்த குழந்தைகளினால் அந்த மகிழ்ச்சி குழந்தைக்கு வருமானம் வராது.
அந்த தாய் தான் மகிழ்வாள் அல்லவா? அப்படி அல்லவா என் குருநாதன் என்னை ரசிக்கின்றார் அப்படின்னு எல்லாம் தன் குருவை மிக அழகாக வர்ணிக்கின்றார். உமது ஞான ரத்தினங்களை மாலையாக சேகரித்து கோர்த்து என் கழுத்தில் அணிவிக்கிறீர். அதனாலேயே எப்போதும் உமது ஆத்ம பார்வை என் பின்னால் துணையாக வருகிறது. இது சேம் மூவி தான். ஸோ இப்போ எல்லா கணேசன் அப்படின்னு எல்லா தெய்வங்களுடைய குணங்களை எல்லாம் மாலைகளாக ரத்தனங்களாக அணிவித்தார் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஜனார்த்தன மகாராஜருடைய குணங்கள் இருக்குல்ல, ஸோ அவருடைய ஞானம் இருக்குல்ல, அவருக்குன்னு ஒரு சக்தி இருக்குல்ல, ஸோ அந்த ஞான ரத்னங்களையும் மாலையாக கோர்த்து என் கழுத்திலே அணிவிக்கிறார். சரியா? அப்ப என்ன ஆகும்? கூடவே அவர் இருக்காரு அப்படின்னா ஒரு ஃபீல் வரும்ல. அதனாலேயே எப்போதும் உமது ஆத்ம பார்வை என் பின்னால் துணையாக வருகிறது. அப்ப கூட என்ன அழகா போட்டிருக்காரு பாருங்க. அதாவது நீங்க உங்க ஞானத்தை எனக்கு கொடுத்துட்டீங்க, அதனால நான் மறக்கல அப்படின்னு சொன்னா நான் வந்துருதான். அதனால என்ன அழகா சொல்லியிருக்காருன்னா, எப்போதும் நீங்க எனக்கு மாலையை போட்டுட்டதுனால எப்போதும் உமது ஆத்ம பார்வை என் பின்னால் துணையாகவே இருக்கிறது. அவர் இவரை ஆத்ம பார்வையினால இவர் எப்பயுமே ஞானியா இருக்காரு. இப்ப கூட அவர் கொடுத்தார், அவர் என்னை ஞானியாகவே வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் எப்போதும் என்னை ஆத்ம பார்வையாலே பார்த்து அவர் துணையாக வைத்துக் கொண்டிருக்கிறார். சரி, இங்க நானை எங்கேயுமே கொண்டு வராம தன்னை எப்படியெல்லாம் ஞானியாக்கி தன் குருநாதர் மகிழ்கின்றார் என்று இவர் ஆச்சரியமாக எழுதியிருக்கின்றார். யாருடைய தந்தை ஆற்றல் மிக்கவரோ அவரை உலகம் மதிக்கும். அதே போல ஏக்நாத் ஆகிய நான் தகுதியற்றவனாக இருந்தாலும் என் குரு ஜனார்த்தனால் மரியாதைக்குரியவனானேன். இப்பதான் கொண்டு வர்றாரு. சக்தி ஆற்றல் என்னுடையது அல்ல என்று நான் ஏதோ ஒரு இந்த புக்கை எழுதுகின்ற அளவுக்கு வந்திருக்கின்றேன் என்றால் அதனுடைய ஆற்றல் எனதல்ல. இல்ல 4 பேருக்கு இந்த பாகவத ரகசியங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு நான் வளர்ந்திருக்கிறேன் என்றால் அது என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, என்னுடைய ஆற்றல் அல்லவே அல்ல. இப்படி சொல்றதுனால எனக்கு ஒரு மரியாதை கிடைக்குது அப்படின்னா அந்த மரியாதைக்கு நான் சொந்தக்காரன் அல்ல. முழுக்க முழுக்க என் தந்தை ஆற்றல் மிக்கவர், அவரை உலகம் யாருடைய தந்தை ஆற்றல் மிக்கவரோ அவரை உலகம் மதிக்கும். பொதுவாகவே பையன் ரொம்ப பயங்கர ஸ்கில்டா இருந்தான்னா ஆட்டோமேட்டிக்கா அப்பாவை புகழ்வாங்க. சரியா? சரி, என்னம்மா வளர்த்துருக்கான் பாருண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை தான் புகழ்வாங்க இல்லையா? அந்த மாதிரி பொதுவாகவே குழந்தை நல்லா பெர்ஃபார்ம் பண்ண அப்பாவை தானே புகழ்வாங்க. அந்த மாதிரி ஏக்நாத் ஆகிய நான் தகுதியற்றவனாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டை வேற போட்டார். சரியா? ஐ எம் நாட் குவாலிஃபைட் அண்ட் ஐ எம் நாட் ஈவன் எலிஜிபிள். அப்படிப்பட்ட என்னை புகழும்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த புகழ் முழுக்க முழுக்க என் தந்தை ஜனார்த்தன மகாராஜையே சேருமே தவிர அது எனக்கு துளியும் சொந்தமாக முடியாது என்று அந்த ஞானத்தை கொடுத்த அந்த வள்ளலை பற்றி ஒவ்வொரு க்ஷணமுமே எந்த அளவுக்கு ஏக்நாத் அந்த ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். நெக்ஸ்ட், குழந்தைக்கு பேச தெரியாது, தாயே சொற்களை கற்பிக்கிறாள். அதுபோல அந்த பாகவத கதை என் குரு ஜனார்த்தனரே என் மூலம் பேச வைக்கிறார். இது நீங்க அந்த ஆரம்பத்திலேயே ஒரு வேற லெவல்ல சொல்லி முடிச்சாச்சு. பட் இருந்தாலும் மறுபடியும் அவருக்கு சொல்ல தோணுது. ஸோ நானோ குழந்தை, என்னை வளர்ப்பது அவரு, எனக்கு ஞான அணிகலன்களை அணிவிப்பது அவரு, எனக்கு ஆத்ம பார்வையோடு இருக்க வைப்பது அவரு, எப்போதும் என்னர்கள் வைத்துக்கொண்டு அவரர்கள் என்னை வைத்துக்கொண்டு ஆத்ம பார்வையிலே நிலைத்திருக்க செய்வது அவரு. எனக்கு ஒரு சாமர்த்தியம் வருகிறது என்றால் அந்த சாமர்த்தியத்திற்கு உண்டான ஸ்கில்லும் அவரு. இன்னைக்கு இப்ப நான் இந்த கிரந்தத்தை எழுத போறேன்னா கண்டிப்பா அவரு தான் அப்படின்னு ஃபைனலா முடிக்கிறார். குழந்தைக்கு பேச தெரியுமா? ஆனா அதை பேச சொல்லி கொடுத்தது தாய் தானே. அந்த மாதிரி இந்த பாகவத கதை எனக்கு என்ன எழுத தெரியும், ஆனால் என் ஜனார்த்தன மகாராஜ் தான் எனக்கு எழுத கற்றுக் கொடுத்தார். என் குரு ஜனார்த்தனரே என் மூலம் பேச வைக்கிறார். ரொம்ப முக்கியம். கற்றுக் கொடுத்தார் அப்படின்னா கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லல. என் மூலமாக என் குருவே பேசுகிறார், அவ்வளவுதான், நான் இல்லை என்ற அந்த விஷயத்தை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி இருக்கின்றார். என்னை போன்ற ஒரு அறிவிலியின் மூலம் ஸ்ரீமத் பாகவதத்தின் 11வது ஸ்கந்தத்தை நாட்டுப்புற மொழியிலே பேச வைத்தது
எவ்வளவு பெரிய அதிசயம்! சனதர் புகழாரம் ஃபார் குரு. ஸோ இவ்வளவு பெரிய கிரந்தத்தை நான் மராட்டி மொழியிலே செய்து தருவது என்பது சாதாரண காரியமல்ல. இப்படி அசாதாரணமான காரியத்தை வேறு யாரால் செய்ய முடியும்? என் குருவருளால் இது நிகழ்கின்றது என்று மீண்டும் ஒரு முறை ஆச்சரியப்படுகின்றார். முதல் அத்தியாயத்தை கேட்ட பிறகு குரு வம்சத்து மன்னன் பரீட்சித்து மௌனமாக இருந்தான். அடுத்த கதையை பற்றி அவனிடம் எந்த கருத்தும் தெரியவில்லை. அதாவது இப்ப கதைக்குள்ள இப்பதான் என்ட்ரி ஆறாருன்னு நினைக்கிறேன். முதல் அத்தியாயத்தை கேட்டு முடிச்சுட்டான் பரீட்சித்து, நம்மளும் சேர்ந்துதான். குரு வம்சத்து மன்னன் பரீட்சித் மௌனமாக இருந்தான். நம்மளும் அடுத்த கதை எப்ப ஆரம்பிப்பாருன்னு மௌனமா காத்திருக்கோம். அடுத்த கதையை பற்றி அவனிடம் எந்த கருத்தும் இல்லை. அடுத்து என்ன சொல்ல போறாருன்னு நமக்கும் ஒன்றும் தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம். சரி, பார்க்கலாம். தான் ஏதாவது கேள்வி கேட்டால் சுகதேவர் கிருஷ்ணரின் அவதார முடிவை பற்றி கூறுவாரோ என்று அஞ்சி மன்னன் அமைதியாகவே இருந்தான். அதாவது அமைதியா இருந்ததுக்கு ஒரு காரணத்தை சொல்றாரு. இனி எந்தையாவது கேள்வி கேட்டா சுகதேவர் என்ன சொல்லுவாரு? கிருஷ்ணன் அவதார முடிவை பற்றி கூறிவிடுவார் என்று அஞ்சி மன்னன் அமைதியாக இருந்தான். இப்ப புரியுதா? நம்மெல்லாம் வெறும் 16வது ஸ்கந்தத்தை மட்டும்தான் கேட்டுட்டு இருக்கோம். பரீட்சித்து மகாராஜ் முதல் ஸ்கந்தத்திலிருந்து 10 ஸ்கந்தங்களையும் கேட்டு 16வது ஸ்கந்தத்துல நிக்கிறான். முதல் 10 ஸ்கந்தங்கள் என்னன்னா, நம்ம கண்ணன் பிறந்ததிலிருந்து ஆரம்பிச்சு அவன் செய்த எல்லா லீலைகளும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சு, மகாபாரத போர்ல இருந்து எல்லாமே முடிஞ்சு கடைசியில இப்போ இந்த 11வது ஸ்கந்தம் அவர் வைகுண்டம் போறதுக்கு தயாராகிற ஸ்கந்தம். என்னத்தையாவது கேள்வி கேட்டா கிருஷ்ணர் அவதார முடிவை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாரோ, ஐயோ அதுக்கு மேல கேட்கறதுக்கு ஒண்ணு இருக்காம போயிடுமோ அப்படின்னு பரீட்சித் மகாராஜ் யோசிச்சுட்டு இருந்தானா. மன்னனின் மன ஓட்டத்தை அறிந்த சுகதேவர், பரீட்சித் மன்னனே, இந்த அத்தியாயம் முக்தியை பற்றியது என்று கூறத் தொடங்கினார். கவலைப்படாத, கண்ணன் போக போறான் வைகுண்டத்துக்கு அப்படின்னு சொல்ல போறதில்ல. அதுக்கு முன்னாடி முக்தியை பற்றிய ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை கண்ணன் சொல்ல போறான்டா, கவலைப்படாதரா அப்படின்னு இந்த மோட்ச பிரஸ்தாவம் என்று அழைக்கப்படுகின்ற முக்தியை பற்றி இருக்கிறது என்று கூற தொடங்கினார். இந்த 11வது ஸ்கந்தம் அலாதியானது. ஒவ்வொரு ஸ்லோகமும் முந்தையதை விட சிறந்தது. சாதகர்களுக்கு ஒவ்வொரு சொல்லிலும் முக்தி இன்பம் கிடைக்கும். இது ஏக்நாத் மகாராஜ் டைரக்டா சொல்றாரு, நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஒவ்வொரு ஸ்லோகமுமே ஒவ்வொன்றை விட ஒன்னொன்னு வேற லெவல்ல இருக்கும். அதனால சாதகர்கள் ஒவ்வொரு சொல்லிலுமே நீங்க ஒரு முக்தி இன்பத்தையே அடைஞ்சிடலாம், மோட்ச சுகத்தையே அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மோட்டிவேஷனல் மெசேஜ்னு வச்சுக்கோங்களேன். இதை கேட்டவுடன் மன்னன் கவனமானான். ஏன்னா இதுக்காக தானே சொல்றதே. ஸோ நம்மளை ஒரு இன்ஸ்பயர்ட் பண்ணி ஒரு மோட்டிவேட் பண்ணி நம்ம தயாராக இருக்க வைக்கிறதுக்காக தானே இது சொல்றதே. ஸோ உடனே கேட்டதும் மன்னன் தயாராயிட்டான்னா நீங்களும் தயாரா இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் தயாராயிட்டேன். மன்னன் கவனமானான். முக்தி அடையும் ஆவல் அவனுக்குள் அதிகரித்தது. அவன் உடல் முழுவதும் காதுகளாக மாறி அதை கேட்க தயாரானான். முக்தியை பற்றியதுன்னு சொல்லிட்டார்ல, ஆஹா முக்தியை பத்தி பேச போறாரா அப்படின்னா ஹையர் நாலேஜை பத்தி பேச போறாரா அப்படின்னு உடனே அவன் ரொம்ப உஷாராயிட்டான். உடம்பெல்லாம் காதுகளை வச்சுட்டானா. இது என்ன அது அதிசயமா இருக்குன்னா, எவ்வளவு அட்டென்டிவா இருக்கான்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? அவன் உடல் முழுவதும் காதுகளாக மாறி அதை கேட்க தயாரானான். இன்டைரக்ட்லி நமக்கு எச்சரிக்கை, உங்க உடம்புக்குள்ள காதுகளை தீட்டி வச்சுக்கோங்க அப்படின்னு. பரீட்சத்தின் ஆர்வத்தை கண்ட சுகதேவர் மகிழ்ந்தார். அவர் சொன்னார், கவனமே உருவானவனே, இந்த ரகசிய ஞானத்தை இப்போது கேட்பாயாக. ஆரம்பிக்கிறார் 20th 2வது அத்தியாயத்தில் நாரதர் வசுதேவர் உரையாடல், நிமி மன்னன் மற்றும் நவ யோகீஸ்வரர்களின் கேள்விகள் மற்றும் பாகவத தர்மத்தின் முக்கிய அம்சங்கள் விளக்கப்படுகின்றன. ஸோ நம்ம 2வது சாப்டர்ல என்ன படிக்க போறோம் அப்படிங்கிறத முன்னோட்டமா நம்ம ஞானதேவர் எப்பயுமே அடுத்த அத்தியாயத்துல என்ன வரும்னு முதல்ல சொல்லிடுவார். சரியா? அந்த மாதிரி இந்த அத்தியாயத்துல நம்ம என்னெல்லாம் படிக்க போறோம் அப்படிங்கிற விஷயத்த லைட்டா கோடிட்டு காட்டுகிறது. இது என்னன்னா, நாரதரும் வசுதேவரும் ஒரு பெரிய உரையாடல் நடத்தியிருக்காங்க போல. மேபி அதுல எல்லாமே ஞான ரகசியம் இருக்கக்கூடும் நினைக்கிறேன். ஏன்னா அப்படித்தானே இவர் சுகர் ஆரம்பிச்சிருக்காரு. கவனமே உருவானவனே, இந்த ரகசிய ஞானத்தை கேள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு.
மேபி நாரதர் வாசுதேவருக்கிடையே ஒரு ஞான சம்பாஷணை நடந்திருக்கலாம். அதை நம்ம படிக்க போறோம். அப்புறம் நிமி மன்னன் மற்றும் நவ யோகீஸ்வரர்களின் கேள்விகள். அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அதை படிச்சு தெரிஞ்சுக்கலாம். நிமி மன்னன் ஒருத்தர் இருந்திருக்கான். நவ யோகீஸ்வரர்கள் அப்படின்னு ஒரு 9 பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கேள்விகள் கேட்கிறாங்க. பாகவத தர்மத்தின் முக்கிய அம்சங்கள் அது போக அவங்க கேள்விகளும் இங்கே நம்ம படிக்க போறோம். அது போக பாகவத தர்மத்தின் அம்சங்கள், இந்த பாகவதம் அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம் இல்லையா, இதனுடைய முக்கிய அம்சங்கள் எல்லாம் என்னென்ன, இது எல்லாத்தையுமே நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம் என்று முதல் ஸ்லோகம் 2வது அத்தியாயத்தின் முதல் ஸ்லோகம் தொடர்கிறது. நாளைக்கு பார்க்கலாமா? இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 10 நிமிஷம் இருக்கு. முதல் ஸ்லோகத்துல யார் முக்தர்களுக்குள் முதன்மையானவரோ, பிரம்மச்சாரிகளுக்குள் சிறந்தவரோ, யோகிகளால் வணங்கப்படுபவரோ, பக்தர்களுள் மேன்மையானவரோ, அந்த சுகதேவர் பேசுகிறார். சுகதேவர் ஆரம்பிக்கிறாருன்னு சொல்றதுக்கு சுகதேவருக்கு இவ்வளவு பெரிய புகழாரம் வந்திருக்குமா? முக்தர்களுக்குள் முதன்மையானவரா? இது அப்பா, இது முக்தன்னாலே எல்லாரும் ஒண்ணுதானப்பா. முக்தர்களுக்குள் முதன்மையானவர்னு என்னத்த சொல்றாங்கன்னு தெரியல. ஞானியான் சா ராஜா ஞானராஜா, ஞானிகளுக்கெல்லாம் ராஜாவான் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க முக்தர்களுக்குள் முதன்மையானவர்னு ஒரு புகழாரம். அடுத்து பிரம்மச்சாரிகளுக்குள் சிறந்தவர், அதுக்கு நிறைய கதையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சுகதேவருக்கு அவர் ட்ரெஸ் இல்லாம இருப்பாரு. தந்தை போகும்போது அந்த பெண்கள் எல்லாம் ஒரு மாதிரி வெட்கப்பட்டார்கள், அதாவது ஆடைகள் எல்லாம் அணிந்து கொண்டார்கள். ஆனால் இவர் போகும்போது அவங்களுக்கு ஆடை அணியணும்னு கூட தோணலையா? அப்படின்னா என்ன ஃபீல்ல சுகதேவர் இருந்திருப்பார், எப்படிப்பட்ட பிரம்மச்சரியத்தை இருந்திருக்கிறார், இதெல்லாம் அவருடைய கதைகள்ல வரும். யோகிகளால் வணங்கப்படுபவரோ, எல்லா யோகிகளுமே அவரை வணங்கினார்களாம். மேற்கொண்டு பக்தர்களுள் மேன்மையானவரும். இவர் பாருங்க, இவர் யோகியாவும் இருந்திருக்காரு, பக்தனாவும் இருந்திருக்காரு, பிரம்மச்சாரியாவும் இருந்திருக்காரு. இப்படியெல்லாம் அவரை புகழாரம் சூட்டி அந்த சுகதேவர் பேசுகிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் வந்திருக்கு. சரியா? ஆக்சுவலி சான்ஸ்கிரிட்ல ஒரு ஸ்லோகமாக இருக்கிறது. அதை இவர் நம்ம ஞானேஸ்வரியில எப்படி பல ஆயிரம் ஓவிகளாக திரிக்கிறாரு, அந்த மாதிரி திரிக்கும் போது இப்படியெல்லாம் சொன்னாதானே நிறைய சொல்ல முடியும், நல்ல எலாபரேட்டா. அதனால அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தினுடைய விளக்கம் இப்படி ஆரம்பிக்கின்றது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? சரி, நெக்ஸ்ட் ஒன். பிரம்மானந்த கடலாகவும் ஆத்ம ஞானத்தின் முழு நிலவாகவும் விளங்கும் சுகதேவர் பேசினார். கௌரவ குலத்து மன்னன் அதை கேட்டான். இன்னமும் எதுவுமே ஆரம்பிக்கலாமா? மறுபடியும் அந்த சுகதேவரின் புகழாரம். பிரம்மானந்த கடல் என்று ஒரு புகழாரம் சூட்டியிருக்கின்றார். ஆத்ம ஞானத்தின் முழு நிலவு என்றும் சூட்டியிருக்கின்றார். சரியா? ஏன்னா நிலவுல ஷார்ட்டாகவும் கரையும் செய்யும், ஆனா முழு நிலவு அப்படிங்கிறது வேற லெவல் பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ அந்த பர்ஃபெக்ட் ஆத்ம ஞானம் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு புகழாரம், பிளஸ் பிரம்மானந்தத்தின் கடல் அப்படின்னு இன்னொரு புகழாரம். கௌரவ குலத்து மன்னன் பரீட்சித் அதை கேட்டான். என்னது கௌரவ குலத்து மன்னன் இருக்குடா? கௌரவர்களும் பாண்டவர்களும் இணைஞ்சிருச்சுன்றதுனால கௌரவ குலம்னு சொல்லிட்டாரா? அம்மா, யாருக்காவது தெரியுமாமா பாரீட்சித்து பாண்டவ குல மன்னனா கௌரவ குல மன்னனாமா? பாண்டவ குல மன்னன் தானா? இரு, மேல மராட்டியில என்ன போட்டிருக்குன்னு பார்க்கலாம். பாண்டவர்களின் பேரன் அப்படின்னு தான் வருது. ராமானந்த சாகருடைய வீடியோல பார்த்தேன். பூர்ணச்சந்திர போல்தா ஜாலா சுக யோகேந்திர குருவம்ச மன்னர்னு போட்டுக்கணும். குருவம்ஷிச்சான் தான் போட்டிருக்கு. இவன் ஏன் கௌரவ குலத்துன்னு மாத்தி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டான்? ஸ்ரோதா நரேந்திரு குருவம்ஷிச்சா. குருவம்சம்னா என்னது இந்த இடத்துல? கௌரவர்களை தான் குருவம்சம். எல்லாரும் மொத்தமா இருக்கிறது குருவம்சம் தான். அது இவங்க லாஸ்ட் அவ்வளவுதான். ஆமா, அதனால அந்த குருவம்சத்துல கடைசி ராஜா இவங்க தான். குருவம்சம் அப்படின்னா குரு இல்ல, குருன்னு வருது. குருவம்சம் அப்படின்னு வருது.
சரி, இவன் கௌரவன் அவன் பாட்டு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டான். குருவம்சத்து குலத்து மன்னன் பரீட்சித்து அதை கேட்டான் அப்படின்னு பார்த்துக்கோங்க. சுகதேவர் சொன்னார், வியாசரின் குருவும் எனது பரம குருவுமான மகாமுனி நாரதருக்கு ஸ்ரீகிருஷ்ண பக்தியில் மிகுந்த ஈடுபாடு உண்டு. இப்பதான் கதை ஸ்டார்ட் ஆகுதுமா. ஸோ சுகர் ஆரம்பிக்கிறாரு பரீட்சித் மன்னன்ட்ட பேசுறதுக்கு. எடுத்தவொடனே வியாசரின் குருவும் எனது பரமகுருவுமான மகாமுனி நாரதருக்கு. இப்ப நாரதர் எப்பேற்பட்டவர்னு புரியுதா? வியாசருக்கும் குருவான், சுகதேவருக்கும் குருவான். அப்படிப்பட்ட மகாமுனி நாரதருக்கு ஸ்ரீ கிருஷ்ண பக்தியில் மிகுந்த ஈடுபாடு உண்டு. அது எல்லாருக்கும் நமக்கே தெரியும். நாரதர் நேரமும் நாராயணா சொல்லிட்டு இருப்பாரு, கிருஷ்ண பக்தியில் இருப்பாரு அப்படிங்கிறது. அந்த விஷயத்த சுகதேவர் ஸ்டார்ட் பண்றாரு. துவாரகையிலிருந்து கிருஷ்ணர் முனிவர்களை பிண்டாரக தீர்த்தருக்கு அனுப்பினார். அங்கிருந்து நாரதர் மீண்டும் மீண்டும் துவாரகைக்கு வந்து கொண்டிருந்தார். கதை ஸ்டார்ட் ஆகுது, அதனால சிம்பிளா நீங்க கதையை மட்டும் கேளுங்க. ஸோ துவாரகையிலிருந்து கிருஷ்ணர் எல்லா முனிவர்களையும் பிண்டாரகத்துக்கு தீர்த்தம். ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லாவே தானே படிச்சோம். ஒவ்வொரு முனிவரா பேரை போட்டு அந்த பராக்கிரமத்தை போட்டு பிண்டாரக தீர்த்தத்துக்கு கிருஷ்ணர் அனுப்பிச்சார், அதனால வந்துட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அந்த கதையினுடைய அடுத்த ஸ்டார்டிங் என்ன ஆகுதுன்னா, இவர் பிண்டாரகத்துக்கு போனார்ல, ஆனா அங்கேயே இல்லையா. நம்ம நாரதர் மட்டும் என்ன பண்றாரு, மீண்டும் மீண்டும் துவாரகைக்கு வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு வந்திருக்கு. ஏன் வந்தாருன்னு பார்ப்போம் அடுத்து. ஏனென்றால் எங்கு ஸ்ரீகிருஷ்ணரே தன் ஆற்றலுடன் வசிக்கிறாரோ அந்த துவாரகைக்குள் காலத்தினால் உண்டாகும் பயம் நுழைய முடியாது. கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல காலத்தினால் உண்டாகும் பயம், மரண பயம் அப்படிங்கிறது நுழைய முடியாது. நான் அடுத்து படிக்கிறேன், அதுக்கப்புறம் சேர்ந்து புரியுதான்னு பார்ப்போம். தக்ஷன் கொடுத்த சாபத்தால் நாரதரால் ஒரு இடத்தில் ஒரு முகூர்த்த நேரம் கூட இருக்க முடியாது. ஆனால் அந்த சாபம் ஹரிகீர்த்தனம் நடக்கும் இடத்திற்கு பொருந்தாது. எனவே அவர் எப்போதும் கீர்த்தனையிலேயே திளைத்திருந்தார். யாருடைய புகழை நாரதர் பாடுகிறாரோ அந்த ஸ்ரீகிருஷ்ணரே துவாரகையில் வசித்தார். அங்கு சாபம் ஏதும் பலிக்காது என்பதால் நாரதர் துவாரகையிலேயே நிரந்தரமாக தங்கினார். என்னாச்சு இப்போ? நாரதரன் அழியாவ போறாரு, என்ன புரியல எனக்கு. அதாவது நாரதர் துவாரகைக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாராம். ஏன் வந்துட்டு போனாரு அப்படின்னா, கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல மரண பயம் இருக்க முடியவே முடியாதுன்னு. நாரத முனிக்கு மரண பயம் இருக்க முடியாது. யாருக்கு மரண பயம் இருக்குன்னு வந்துட்டு போனாருன்னு தெரியல. அதே மாதிரி நாரத முனிவருக்கு இன்னொரு சாபம் வேற இருக்கான். அவர் ஒரு இடத்துல இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சாபம் வேற இருக்கான். அதனாலதான் திரிலோக சஞ்சாரி அப்படின்னு அவரை சுத்திக்கிட்டே இருக்காராம். ஆனா அதுலயும் ஒரு விதிவிலக்கு இருக்கு. என்னன்னா, ஹரிகீர்த்தனம் நடக்கும் இடத்துல அவர் பெர்மனண்டா இருக்கலாமா. மற்ற இடத்துல எல்லாம் அவர் ஒரு நேரத்துல ஒரு நொடி அவர் சும்மா இருக்க முடியாது, அவர் நடந்துகிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் அவருக்கு இருக்கு. எனவே அவர் எப்போதும் கீர்த்தனையிலேயே திளைத்திருந்தார். அப்படி இருக்கிறதுனால அவர் ஏன்னா ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னா வேற வழி இல்லை. கீர்த்தனையிலே இருந்தாதான் ஒரே இடத்துல இருக்க முடியும் அவரால். அதனால கீர்த்தனையிலே இருந்தார் அப்படின்னு புரியுது. யாருடைய புகழை நாரதர் பாடுகிறாரோ அந்த கிருஷ்ணரே துவாரகையிலே வசிக்கிறார். அங்கு சாபம் ஏதும் பலிக்காது என்பதால் நாரதர் துவாரகையிலேயே நிரந்தரமாக தங்கினார். இன்னும் எக்ஸாக்டா புரியல. உங்களுக்கு யாராவது புரியுதுன்னா சொல்லுங்க, முதல்ல இதை முடிச்சிருவோம். சோ யாருடைய புகழை நாரதர் பாடுகிறாரோ அந்த கிருஷ்ணர் துவாரகையில் இருக்கிறன்ற காரணத்தினால் அங்கு சாபம் ஏதும் பலிக்காது என்பதால் நாரதர் துவாரகையில் நிரந்தரமாக தங்கினார்னு சொல்லியிருக்காரு. நாரதருக்கு முழுமையான பிரம்ம ஞானம் இருந்தாலும் கிருஷ்ணரின் திருவுருவத்தை ஏன் தியானிக்கிறார்? ஏனெனில் கிருஷ்ணரின் திருமேனி சுத்த சைதன்யமானது. அதனால் அவருக்கு கிருஷ்ண பஜனை மிகவும் பிடிக்கும். இவ்விதமாக முக்தி அடைந்தவர்களுக்கே கிருஷ்ண பஜனை பிடிக்கும் போது அந்த பரந்தாமனை தொழாத துரதிருஷ்டசாலி யாராவது உண்டா? எல்லாமே எனக்கு புரியுதுமா, இந்த ஒண்ணு மட்டும் எனக்கு புரியல. அதாவது சாபம் பலிக்காது என்பதால் நாரதர் துவாரகையில் நிரந்தரமாக தங்கினார் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல யாதவ குலம் அழிந்துவிடும் அப்படின்னு தான் சாபம் வந்தது. யாதவ குலம் அழியறதுக்கும் நம்ம நாரதர் அண்ணா
அந்த அதான் அழிய போகுதுங்கிறதுனால தானே அந்த கிருஷ்ணர் வந்து வெளியில அனுப்புறாரு, இத்தனை முனிவர்களையும் வந்து அனுப்புறாரு. எனக்கு புரிஞ்சிருச்சுப்பா. சாரி, கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் சொல்றதை கேட்டுப்பாங்க. அந்த சாபத்தை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, சரியா? இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல தட்சன் ஒரு சாபம் கொடுத்தான்ல, அந்த சாபத்தை இல்லாம பண்ணணும் அப்படின்னா, தட்சன் என்ன சாபம் கொடுத்தான்னா, வந்து ஒரு இடத்துல நீ வந்து ஒரு நாள் இருக்க முடியாதுன்னு சாபம் கொடுத்தான். ஆனா ஹரிகீர்த்தனம் பண்ணினா மட்டும் நீ அந்த இடத்துலயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப ஹரி எங்க இருக்கான்? துவாரகையில இருக்கான். அதனால ஹரிக்கிட்டேயே உட்காந்துக்கிட்டு ஹரிகீர்த்தனையே பண்ணிட்டு இருந்தா அவன் அந்த இடத்துலயே நிரந்தரமா இருக்க முடியும். அப்படிங்கிறதுனால நாரதர் வந்து எப்பயுமே இங்க இருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும், சரியா? இங்க நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நீங்க அந்த கதையோட நம்ம கம்பேர் பண்ணிட்டே வந்ததுனால நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அந்த கதையை விட்டுடுங்க. இந்த இடத்துல பக்தியின் ஒரு ஸ்பெஷாலிட்டியை சுகமுனிவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாருன்னு மட்டும் பாருங்க, உங்களுக்கு கன்ஃபியூஷனே இருக்காது, சரியா? இந்த பிண்டாரக தீர்த்தத்துக்கு அனுப்பினார், அவங்க எல்லாரையும் பிண்டார தீர்த்தம் அனுப்பினா கூட நாரதர் வந்து இங்க துவாரகையிலேயே இருக்காரு, சரியா? அங்கதான் வச்சு அந்த லீலை நடந்தது. அந்த உலக்கை வச்சு அந்த சாபம் கொடுக்கறதுக்காக எல்லா முனிவர்களும் ஒன்னா வச்சு எல்லா முனிவர்களும் சேர்ந்து ஒரு சபிச்சா வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பிண்டார தீர்த்தத்துல வச்சு அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இப்ப அந்த முடிஞ்சு போயிடுச்சு இல்லையா? இப்போ அந்த நிகழ்வு முடிஞ்சிச்சு, அதை கம்பேர் பண்ணாதீங்க, அதை விட்டுடுங்க. நாரதர் மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்போ அந்த பிண்டாரக தீர்த்தத்துல அந்த லீலை முடிஞ்சாச்சு. இப்ப அவங்க இடத்துக்கு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிருஷ்ணருடைய ஆங்கியம் இங்க நிறைவேறிடுச்சு. இதெல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா நாரத பக்தியை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டும்னு சுகமுனிவருக்கு ஆசை வருது. நாரதர் எப்பேற்பட்ட பக்தராக இருக்கின்றார், அவர் எவ்வளவு பெரிய பிரம்மஞானி. சுகமுனிவனுக்கும் இவனுக்குமே யாருக்கு வியாசருக்குமே மகாமுனியாக இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய மகான் இந்த நாரதன். ஆனால் அவன் எத்தனை அளவுக்கு பக்தியிலே ஈடுபட்டு இருக்கின்றான் என்பதை புரிந்து கொள்வதன் வாயிலாக நமக்கு பக்தி வர வேண்டும் என்பதற்காக இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகாது. ஸோ இப்போ படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப பாருங்க, எங்கு கிருஷ்ணரே தன் ஆற்றலுடன் வசிக்கிறாரோ அந்த துவாரகைக்குள் காலத்தினால் உண்டாகும் மரண பயம் வேற எக்ஸ்ட்ரா ஒண்ணு வந்திருக்குல்ல. சரி, இது ஜென்ரலான ஒரு விஷயம். அதாவது கிருஷ்ணரோட நாரதருக்கு மரண பயம்னு நம்ம புரிஞ்சுக்க கூடாது. கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல மரண பயம்ங்கிறது இருக்க முடியாதுன்னு ஜென்ரலா கிருஷ்ணனுடைய பக்தியாக, அந்த கிருஷ்ணனுடைய பராக்கிரமமாக நீங்க இந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்லோகம் உங்களுக்கு எந்த விதமான கன்ஃபியூஷன் இல்லாம வந்தது. இப்ப தட்சன் கொடுத்துறான் ஒரு சாபம், அதுல என்ன சொல்லுதுன்னா நாரதரால ஒரு இடத்துல இருக்க முடியாது. ஆனா ஒரு விலக்கு என்னன்னா ஹரிகீர்த்தனம் நடக்கிற இடத்துல பெர்மனண்டா அவர் இருக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா எந்நேரமும் கிருஷ்ணனையே பாடிக்கொண்டிருக்கின்ற அந்த நாரதருக்கு கிருஷ்ணரின் துவாரகையிலேயே வசிக்க வேண்டும்னு ஆசை வர்றதுல ஆச்சரியம் இல்லை. அங்கு அந்த தட்சன் கொடுத்த சாபமும் பலிக்காது அப்படிங்கிறதுனால அவர் எப்பயுமே ஹரிகீர்த்தன் பண்ணிக்கிட்டு ஹரிக்கு முன்னாடியே உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு சொல்றதுதாம இந்த நோக்கம், சரியா? இப்ப நெக்ஸ்ட் என்னன்னா, நாரதருக்கு முழுமையான பிரம்மஞானம் இருந்தாலும் கிருஷ்ணரின் திருவுருவத்தை ஏன் தியானிக்கிற? இப்பதான் நமக்கு சொல்ல வர்றார், ஒரு ஆத்ம ஞானத்தை அடைந்தவனே இங்க பக்தி பண்ணிட்டு இருக்கான்னா நீங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பக்தியின் பராக்கிரமத்தை உணர்த்துறதுதான் நீங்க ஸ்டார்டிங்ல நமக்கு இந்த கதையினுடைய நோக்கம்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த நாரதருக்கு முழுமையான பிரம்ம ஞானம் இருந்தாலும் கிருஷ்ணரின் திருவுருவத்தை ஏன் தியானிக்கிறார்? ஏனென்றால் கிருஷ்ணரின் திருமேனி சுத்த சைத்தன்யம் அல்லவா, அதனால் அவருக்கு கிருஷ்ண பஜனை மிகவும் பிடிக்கிறது. சாட்சாத் பிரம்மமே அல்லவா கண்ணன், அதனால் அவரை மிகவும் பிடித்திருக்கின்றது. இப்படி இவ்விதமாக முக்தி அடைந்தவர்களுக்கே கிருஷ்ண பஜனை பிடிக்கும் போது அந்த பரந்தாமனை தொழாத துரதிருஷ்டசாலி யாராவது உண்டா என்று அதை பற்றி சுகதேவர் விளக்குகிறார். ஸோ அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு உருகணும் கண்ணன்ட்ட அப்படின்றத நீங்க ஃபீல் பண்ணுங்க. ஏங்க முக்தி அடைஞ்சதுக்கு அப்புறம், அதாவது ஞான பக்தி அப்படிங்கிற ரேஞ்சில் நம்ம நாரதர் வந்து எந்த நேரமும் பக்தியில இருக்காருன்னா, நீ இன்னும் ஞானியே ஆகலைன்னா அவன் கையில எப்படி அவன் காலை இறுக்கி பிடிக்கணும்? நாரதனுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அவன் பிரம்மஞானியாவே ஆயிட்டான், கண்ணனாவே மாறிட்டான். ஆனாலும் அது சுத்த சைதன்யமாக இருக்கின்றதுன்னு அந்த பஜனை சுகத்தை பக்தி சுகத்தை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு நாரதர் சதா சர்வ காலமும் ஹரிகீர்த்தனை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அப்ப சாதாரண மக்களான நாம் எந்த அளவுக்கு ஹரிபஜனையிலே ஈடுபட வேண்டும், கண்ணனை பற்றி சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டா போதுமானது. சரி, நெக்ஸ்ட் ஸ்லோகா வேணா
ஒரு ஸ்லோகம் முடிஞ்சிருச்சு. 2வது ஸ்லோகம் நாளைக்கு படிக்கலாம். அடுத்து நீங்க கண்ணனை வழிபடலைன்னா என்ன மோசமா போவீங்கன்னு வர்ணிக்கிறார். அது நாளைக்கே பார்க்கலாம். ஸ்லோகத்துல சாராம்சமா